நீங்க எனக்கு இந்த வார்த்தை தந்திருக்கீங்க. இந்த ஒரு வார்த்தை பிடிச்சிட்டு தான்ப்பா இவ்வளவு நிந்தையின் நடுவில், இவ்வளவு நெருக்கத்தின் நடுவில், இவ்வளவு பள்ளத்தாக்கின் நடுவில் கூட நின்று சப்போர்ட் பண்றதுக்கு கூட யாரும் கிடையாது ஆண்டவரே. தனிமையா தான் நடக்கிறேன் சில பாதையில. இதுல இருக்கிற அநேகர் அப்படிதான், கூட நின்று கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு கூட யாரும் இல்லை, விசுவாசத்துல தட்டி விடுறதுக்கு கூட யாரும் இல்லை ஆண்டவரே. நான் சோர்ந்து போகும்போது என் கையை பிடிச்சி தூக்குறதுக்கு யாரும் இல்லை, என் கை தளரும் போது என் கரத்தை பிடித்து தாங்குவதற்கு யாரும் இல்லை. தனியா தான் நடக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வார்த்தை இருக்குது, வார்த்தை இருக்குது. கேட்க பண்ணதை காணப்படுவா, கேட்க பண்ணதை காணப்படுவா, உரைக்க வச்சதை காணப்படுவா. உன் வாயினால சொல்ல வச்சேனா, உன் கண்கள்னால அதை காண பண்ணுவேன். உன் வாயினால் நீ அறிக்கை பண்ணினதை உன் கண்கள் காணும். நம்புற தேவ பிள்ளைங்க, ஆத்மரிப்பவர கர்த்தருக்கு மகிமை. என் கண்கள் காணும் என்கிற நிச்சயத்தோடு, என் கண்கள் அதிசயத்தை கண்டு பூரிக்கும் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க கண்கள் காண அதிசயம் நடக்கும். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டு, சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டு. நான் பார்த்து கொண்டு கையில், நான் பார்த்து கொண்டு கையில். ஜீசஸ் ஆனா சொல்றாரு, எலும்ப பார்த்துட்டு நீ முறுமுறுக்காத, நான் சொல்ற வார்த்தையை சொல்ல. எவ்வளவு தூரம் நான் விசுவாசத்தை என் பாதையில் அறிக்கை பண்ணுகிறேனோ, என் கண்கள் கூடிய சீக்கிரத்தில் அற்புதத்தை காணும் என்பது நிச்சயம். அப்போ சில பள்ளத்தாக்குகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இதன் நடுவில் கர்த்தர் நான் இதுவரை கண்டிராத ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண வைக்க போகிறார். பள்ளத்தாக்கில் நடக்க போற அதிசயம் என்பது இதுவரை நீங்கள் கண்டிராதது. ஆமென். இதுவரை நீங்கள் கண்டிராதது. செங்கடலுக்கு முன்பாக நடந்த அதிசயம் என்பது இதுவரை இஸ்ரவேலர்கள் கண்டிராதது. கர்த்தர் நியமித்து என்னை ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அங்கே கர்த்தருடைய ஒரு அதிசயம் எனக்காய் நடக்க போகிறது நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென், ஹalleluya. பக்தியோடு பிரசன்னத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்வாராக. எந்த காரியத்தை குறித்தும் கலங்க நாம் தேவையில்லை. காரணம், நம்முடைய மீட்பர் அவர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எனவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆமென். கர்த்தர் இதுவரை நடத்தினவர் இன்றைக்கும் என்னை நடத்துவார். நாளை தினத்தில் என்னை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதுவரை கர்த்தர் என்னை கைவிடலைன்னு சொல்றவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை கொடுங்காற்றுகள், அடித்த காற்றுகள்லாம், கொடுங்காற்றெல்லாம் நமக்கு அடிக்க தேவையில்லை, மெதுவான காற்றே போதும் நம்மளை தூக்குறது இல்லை. ஆனாலும் இவ்வளோ கொடுங்காற்று அடித்த பிறகு இன்னைக்கு நிற்கிறோம் என்றால், மோசே முச்செடியை பார்க்கும்போது அவன் கண்ட அற்புதம் என்னன்னா, இவ்வளோ தீ எறிஞ்சு இது இன்னும் வெந்து போகல, இன்னும் வெந்து போகல. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் அடிக்க வைக்கிற கொடுங்காற்றுகளும், கர்த்தர் எரிய பண்ணுகிற அக்கினி ஜுவாலைகளும் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை அற்புதமாய் நிறுத்துவதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆமென். மோசே தூரத்திலிருந்து பார்க்குறான், இது இன்னும் வெந்து போகல. இதுக்கு ரீசன் என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் உள்ளேருந்து சத்தம் கேட்குது, மோசேன்னு. அப்போதான் மோசே புரிஞ்சுக்கிட்டாரு, இது தனியா இல்லை, இந்த பாதையில் இவ கூட ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறா. ஆமென். எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும்? மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில். உண்மையா சொல்ல முடியுமா இந்த காலை நேரத்தில்? மெதுவான தென்றல். ஹalleluya. ஆமென். இனி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுமா அல்லது ஒரு அற்புதம் நடக்குமா என்ற கேள்வி வரும்போது, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை காத்து வருகிறதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமென். ஹalleluya. என்னை அழிப்பதற்காக தான் ஒரு பாதை என்றால், அந்த பாதையின் ஆரம்பத்திலே நான் இல்லாமல் போயிருப்பேன். முச்செடிக்கு அக்கினி ஜுவாலை தேவை கிடையாது, அக்கினியே போதும். ஆனால் ஆண்டவர் எழுந்தருளும் போது எப்படி எழுந்தருளுகிறாரா? அக்கினி ஜுவாலையா. ஆமென். சாதாரண அக்கினியில கருகி போகிற அல்லது இல்லாமல் போகிற முச்செடி இன்னைக்கு அக்கினி ஜுவாலை எரிந்த பிறகும் இன்னைக்கு கருகலைன்னா அதுல தான் கர்த்தருடைய அதிசயம் விளங்க போகுது. ஆமென். யோபுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்க காரணம், சுத்தி எதுவும் இல்லை, ஆனா ஜீவன் இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜீவனை காக்கிறார்னா எனக்கானதை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே
கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே, வேளைக்காகவே கண்மலை மேல் என்னை மேல் என்னை பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா. இப்ப சொல்லுங்க, மெதுவான தென்றல் மெதுவா. ஹalleluya. சிலதை அடிக்க விட்டது உன் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பிப்பதற்கே தவிர அழிப்பதற்கல்ல. ஆமென். மெதுவான தென்றல் ஹalleluya. ஆமென். சொல்லுங்க, பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்து அவயம் அனைத்துமே. ஹalleluya, ஹalleluya. என்னிடம் உள்ளதே, என்னிடம் உள்ள. அப்படியே விட்டு கொடுக்க பார்க்கலாம் தேவ கரத்துல. அவர் பார்த்துக் கொள்வார். அவரால் பார்த்துக் கொள்ளப்படும் சகலவற்றையும் நேர்த்தியாய் கையாளுகிறவர். ஹalleluya. எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. என் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஒரு விஷயம் கூட, பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகு. என்னை பார்த்து உருவாக்கின தேவன் விட்டு விடுவாரா? என்னை பார்த்து உருவாக்கின தேவன் என்னை கைவிட்டு விடுவாரோ? அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளது. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஹalleluya. என்னிடம் உள்ளது தந்துவிட்டு பிறந்த நாள் முதலா உங்க தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா. ஹalleluya. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையில் எனக்கு கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் ஹalleluya. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி உம்மை ஊக்கமாய் நோக்கி ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி என் தேவன் எனக்காய் செய்ய வல்ல. அற்புத பாத்திரமாய் உங்களை நிறுத்துவதற்காக கர்த்தர் அனுமதித்த இந்த அக்கினிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அற்புத பாத்திரமாய் உங்களை நிறுத்துவதற்காக கர்த்தர் அனுமதித்த பள்ளத்தாக்குக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் அற்புத பாத்திரமாய் நிறுத்துவதற்காக கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த பலவீனங்களுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ அற்புத பாத்திரமாய் நிறுத்துவதற்காக கர்த்தர் அனுமதித்த இழப்புகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் அற்புத பாத்திரமாய் நிற்பதற்காக கர்த்தர் அனுமதித்த எல்லா பாதைகளுக்காக நீ பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கும். நீ பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அற்புதம் நடக்கும். ரிகாபா ஷதரா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. Glory,
கபபபபா லேரி ப்ரோ சத்ரோலரா ரீம்ரா கதரியாதரே. கிருபையே கிருபையே வாழ்வே வழியே. என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை பாதியில விட்டுட்டு போக மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலவைகளை நிக்க வைத்து என்னை பார்க்க வச்சிட்டு இருக்கிறார். பார்க்கிற இடம் ஒண்ணுமே இல்லை, உண்மைதான். ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போது அற்புதம் நடக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நம்ம ஆண்டவர் நன்றியோடு ஆராதிக்க போகிறோம். ஆமென். என்னை நடத்துகிற தேவன் உண்மை உள்ளவர். எசேக்கியேல் 37வது அதிகாரம். நமக்கு தெரியும், ஆண்டவர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு போய் நிறுத்தி அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் நடக்கிறது. 37வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. இதில் 2 வார்த்தை தான் இன்றைக்கு பேசும்படி ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். நான் பார்த்து கொண்டிருக்கையில் உண்டாயிற்று. சொல்லுங்க இந்த வார்த்தையை கூட சேர்ந்து, நான் பார்த்து கொண்டிருக்கையில் உண்டாயிற்று. உண்டாக சாத்தியம் இல்லாதது நான் பார்த்து கொண்டிருக்கையில் உண்டாயிற்று. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல? ஆமென். இது சாத்தியமில்லாத காரியம், சாத்தியமில்லாத காரியம். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள், எலும்புகள் ஒன்றோடொன்று இணைந்தல்ல, எலும்புகள் சிதறி கிடக்கிறது. சிதறி கிடைக்குதுன்னா இனி எந்த வாய்ப்புமே இல்லை. ஆமாம். எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. பார்க்கும்போது பல மாதங்களாக இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம். சிதறி கிடக்கிற எலும்புகள் நடுவில் கொண்டு விட்டுட்டு ஆண்டவர் பார்க்க வச்சுட்டே இருக்கிறார், பார்க்க வச்சுட்டே இருக்கிறார். ஆமென். 2-3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன். இது எசேக்கியேல் நியமித்த பாதை அல்ல, இது கர்த்தர் நியமித்த பாதை. கர்த்தர் நியமித்து என்ன ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அங்கே கர்த்தருடைய ஒரு அதிசயம் எனக்காய் நடக்க போகிறது நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். நானாய் ஒரு தீங்கி விளைவித்து சில பள்ளத்தாக்குகள் என் வாழ்க்கையில வரும், அதற்கு கேரண்டி கர்த்தர் கிடையாது. கர்த்தர் அனுமதிக்கிற பாதையிலே கர்த்தர் அனுமதித்து சில பள்ளத்தாக்கு வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அது நடுவில் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு அதிசயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து மீட்ட ஜனத்தை செங்கடலுக்கு முன்பாய் பாளையம் இறங்கும்படி இல்லை, அது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல ஆண்டவர் இறங்கும்படி அனுமதிக்கிறார். அங்க அனுமதிக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டார் மோசேட்ட, எப்பா பார்வோன் வருவான், என் வல்லமை நான் காண்பிப்பேன். அப்போ சில பள்ளத்தாக்குகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இது நடுவில் கர்த்தர் நான் இதுவரை கண்டிராத ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண வைக்க போகிறார். பள்ளத்தாக்கில் நடக்க போற அதிசயம் என்பது இதுவரை நீங்கள் கண்டிராதது. ஆமென். இதுவரை நீங்கள் கண்டிராதது. செங்கடலுக்கு முன்பாக நடந்த அதிசயம் என்பது இதுவரை இஸ்ரவேலர்கள் கண்டிராதது. ஆமாம். எசேக்கியேல் இங்கே ஒரு அற்புதத்தை காண்பது இதுவரை எசேக்கியேல் கண்டிராதது. பள்ளத்தாக்கின் அனுபவம் என்பது இதுவரை கண்டிராத ஒரு தேவ சித்தத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார் என்று அர்த்தம். ஆமென். 2வது, பள்ளத்தாக்கு அனுமதிக்கிறார்னாலே ஒன்று தெரியுது, அந்த பள்ளத்தாக்கில் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த பள்ளத்தாக்கில் நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பள்ளத்தாக்கு வேண்டான்னு சொல்லிடாத, இந்த பள்ளத்தாக்குல இருந்து திரும்பி போயிடாத, இந்த பள்ளத்தாக்குல இருந்து நீ முறுமுறுத்துறாத, நீ வெயிட் பண்ணு, கர்த்தர் பேசுவார். ஆமென். பள்ளத்தாக்குல கர்த்தருடைய சத்தம் நிச்சயம் உங்கள் காதுல கேட்கும். தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஏன் பயப்படேன், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அவருடைய வார்த்தை எனக்கு கேட்டுட்டே இருக்கும். பள்ளத்தாக்கில் ஒரு தேவ பிள்ளை தடுமாறிடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார்.
பள்ளத்தாக்குல உங்களால் எதுவும் செய்ய முடியாது, பள்ளத்தாக்குல அவர் தான் ஏதோ ஒன்று செய்ய போறார். ஆமென். எசேக்கியேல் அதனால தான் வந்து இருந்தோன்னு ஏன் ஆண்டவரேன்னு கேட்கல, எதுக்கு இதை காண்பிக்கிறீங்கன்னு கேட்கல, எதுக்கு என்ன இங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க. எசேக்கியேல் வெயிட் பண்றா. எதுக்குன்னா அவர் என்ன சொல்ல போறார். ஆண்டவர் தான் ஃபர்ஸ்டா பேசுறாருங்க, வெயிட் பண்றார். ஆண்டவர் பேசுனதுனால எசேக்கியேலுக்கு இந்த பள்ளத்தாக்குல ஒரு நிச்சயம் கிடைச்சிச்சு. ஆமென். உலர்ந்த எலும்பு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனம் முறைன்னு. உடனே எசேக்கியேல் எப்படி ஆண்டவரை உரைச்சா இது எலும்பு அப்படியெல்லாம் கேட்கல. ஏன்னா பள்ளத்தாக்குல கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னா பள்ளத்தாக்கல்ல வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையே வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய பலன் எதுல இருக்கணும் தெரியுமா? சுற்றி இருக்கிற சூழ்நிலையில அல்ல, உங்களை சுற்றி நெருக்குகிற கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கும். எனக்கு பலனே கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் அனுப்புகிற ஒரு வார்த்தை எப்பேற்பட்ட உலர்ந்த எலும்புகள் நடுவில் நீங்கள் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கையில் அற்புதம் நடக்கும் என்று நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதுல என்னால எதுவும் செய்ய முடியாது. ஸோ நான் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல நான் வேற எதையுமே யோசிக்க கூடாது. அவர் சத்தம் கேட்க, அவர் சத்தம் கேட்க நான் உட்காரணும். இஸ்ரவேலர்களுக்கு இதுக்கு பொறுமை கிடையாது. இஸ்ரவேல் உடனே முறுமுறுத்து மோசையிட்ட வந்து நிற்கிறான், எங்களை கொல்றதுக்காக இல்லை. உடனே மோசை சொல்றான், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய அற்புதத்தை பாருங்க, இந்த உங்களுக்கு ரட்சிப்பு கர்த்தரால. மோசை அப்படி சொல்லிட்டு மோசை திரும்ப இப்படியே பார்க்கும்போது ஆண்டு சொல்ல, ஏன்டா என் முறையிடுற, நீ வெயிட் பண்ண, நீ போய் கோலை பிடிச்சிட்டு நில்லு, நீ கோலை பிடிச்சிட்டு நில்லு, நீ வெயிட் பண்ணு. உன்னை இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்துறது உன்னுடைய பலத்தினால் இது நிறைவேறும் என்பதை காண்பிப்பதற்கல்ல, உன் கூட ஒருத்தர் பலமுள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக. எத்தனை பேருங்க ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் இந்த ஒரு அனுபவத்தில் நடந்ததுனால நமக்கு இன்னைக்கு அது சாட்சி எழுதப்பட்டு கொண்டிருக்குது. ஆபிரகாமுக்கு செத்த சரீரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ததுனால, ஆபிரகாம் அந்த பாதையில் நடத்தினதுனால நமக்கு இன்னைக்கு சாட்சி அது தெரியுது. அப்போ இன்னைக்கு என்ன ஒரு பாதையில் நடத்துறது, நாளைக்கு தலைமுறைக்கு அது சாட்சியாக தெரியும். நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுவோம். ஆராய்ந்து ஆமே சுற்றி சுற்றி ஆமே நான் அமர்வது நான் எழுவது ஜீசஸ் நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ ஏசையா. மூன்றாவது நான் செய்ய வேண்டிய காரியம், இந்த பள்ளத்தாக்கின் நடுவில் என் வாயில என்ன வார்த்தையை அவர் தந்திருக்கிறாரோ அதை மட்டும் தான் பேசணும். 4வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தேவன் என்னை நடத்துகிற பாதையில் நான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் அந்த வார்த்தையை விசுவாசத்தோட சொல்லி சொல்லி நடக்கணும். ஆமென். இந்த பாதையில் தான் சத்துரு நம்முடைய வாயின் வார்த்தைகளை மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். அதுக்காக தான் சில கேள்விகளை அல்லது சில நிந்தனைகளை அல்லது சில சோர்வுகளை கொண்டு வந்து தேவன் தந்த வார்த்தையை சொல்லுவதற்கு பதிலாக தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். இல்லை, தேவன் தந்த வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நடக்கிற தேவ பிள்ளையே, பள்ளத்தாக்கில் நடத்துகிற யாரை கர்த்தர் வார்த்தை இல்லாமல் நடத்த மாட்டார். ஒன்னி வார்த்தை தந்து கொண்டு போவார், இல்லைன்னா கொண்டு போயிட்டு வார்த்தை தருவார். ஏதோ ஒன்று நிச்சயம் நடக்கும்.
ஆமென். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நடக்கிறவங்க வெட்கப்படாம கை வைத்துங்க பார்க்கலாம். அடுத்து என் கேள்வி, வார்த்தை தந்திருக்கிறார் சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இல்ல எதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, எலும்ப பார்த்துட்டு நீ முழுமுழுக்காத, நான் சொல்ற வார்த்தையை சொல்ல. எவ்வளவு தூரம் நான் விசுவாசத்தை என் பாதையில் அறிக்கை பண்ணுகிறேனோ, என் கண்கள் கூடிய சீக்கிரத்தில் அற்புதத்தை காணும் என்பது நிச்சயம். ஆமென். அவன் பார்த்து அதை சொல்ல துவங்கினதும், அதை உரைக்க துவங்கினதும் தான் நான் வாசித்தோம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க கண்கள் காண அதிசயம் நடக்கும். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டு. சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டு. நான் பார்த்து கொண்டிருக்கையில், நான் பார்த்து கொண்டிருக்கையில். ஜீசஸ், ஜீசஸ், ஹalleluya, ஆமென். எசேக்கியேலே, ஒன்ன சொல்ல வச்சிட்டு இன்னொருத்தனுக்கு நான் காமிக்க மாட்டேன். ஓ வாயினால சொல்ல வச்சேனா, ஓ கண்கள்னால நான் காண பண்ணுவேன். உன் வாயினால் நீ அறிக்கை பண்ணினதை உன் கண்கள் காணும். நம்புற தேவ பிள்ளைங்க, ஆர்ப்பரிப்போட கர்த்தருக்கு மகிமை. என் கண்கள் காணும் என்கிற நிச்சயத்தோடு, என் கண்கள் அதிசயத்தை கண்டு பூரிக்கும் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். glory ஷாலா ராகா பாலாத ரியாதரா. கொண்டு வந்து ஏமாற்றுகிறவர் அல்ல, சொல்ல வைத்து ஏமாற்றுகிறவர் அல்ல. உன் வாய் சொன்னதுண்டானால் உன் கண்கள் காணும். ஜீசஸ், ஆமென். ஜீசஸ். ஆனால் பள்ளத்தாக்கின் நடுவில் உரைக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க உரைக்கும் போது பார்க்கிறவங்களாம் சிரிப்பாங்க. புத்தி இல்லாதவன், பைத்தியக்காரன், விவரம் இல்லாதவன் இன்னும் இதை பார்த்து உரைச்சிட்டு இருக்கிறான். பார்க்கிறவங்க 1000 சொல்லட்டோங்க, விசுவாசத்தை தளர விடாம சொல்லிட்டே இருங்க. விசுவாசத்தை தளர விடாம சொல்லிட்டே இருங்க. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நீ சொல்லுகிறதை கனப்படுத்துகிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கும்போது நான் சொல்லுகிறதை என் கண்களிலே காண பண்ணுவார். அவன் பார்த்து கொண்டிருக்கையில், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு சொல்ல வைக்கிறார். நான் பார்த்து கொண்டிருக்கையில், நான் பார்த்து கொண்டிருக்கேன், என் கண் காண அதிசயம் விளங்கும். இதே பள்ளத்தாக்குல, இன்னொரு இடத்தில் அல்ல, இன்னொரு வீட்டில் அல்ல, இன்னொரு குடும்பத்தில் அல்ல, இன்னொரு வாழ்க்கையில் அல்ல, இதே பள்ளத்தாக்குல, இதே குடும்பத்தில், இதே வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். லோராபாமா ஷியாதராகதலர் ரீம்ரஹந்தலரா ஷகராகதரா. வார்த்தை தந்திருக்கிறார், சொல்லிட்டே இருங்க. விசுவாசத்தை பார்க்கிறது வரை சொல்லுங்க. ஆமென். அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வார்த்தை உரைன்னு சொல்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அங்க உரைக்கும் போது ஒன்றும் இல்லை. ஆனா நீ உரைக்க இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைக்கிற அவர் அனுப்புகிற வார்த்தை ஒன்று வெறுமையா. ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர். என்ன வார்த்தை தந்து நடத்திட்டு இருக்கிறார். என்னை ஏமாற்றி போக மாட்டார். வார்த்தை சொல்லிட்டு இருக்கிற என் வாழ்க்கை வெட்கப்படாது. வார்த்தையை பிடித்து வாழுகிறேன். வாழ்க்கை வார்த்தை நிறைவேறுகிறதை காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில், ஒரு முறை என்னிடம். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவர் என்னென்ன வார்த்தை சொல்லி உங்களை நடத்துறார் ஞாபகம் இருக்குன்னு அந்த வார்த்தை சொல்லுங்க. நீ நம்ப பண்ணின இந்த வார்த்தை
நீ நம்ப பண்ணி இந்த பள்ளத்தாக்குல நான் இன்னைக்கு நிற்க காரணமே இதுதான்ப்பா. நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை, நீர் எனக்கு கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, நான் இன்னைக்கு நிற்க காரணம். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில் அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற மகிமை, அந்த வார்த்தையினால் உண்டாகிற மகிமை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறதற்கு அடையாளமா. ஹல்லேலூயா. ஆமென். சில பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நடந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்தர்லின வார்த்தையை ஒரு விஷயம் கூட உங்க முன்னாடி வச்சு, ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்ப்பா. இது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வார்த்தை கிடையாது, இது அவர் கூப்பிட்டு உங்களுக்கு தந்த வார்த்தை. ஆமாம். எத்தனை பேர் சொல்ல முடியுது, நான் கேட்டு வாங்கினது கிடையாது, அவர் கூப்பிட்டு தந்தது. ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒன்றை செய்வேங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு வார்த்தையை என்னை கூப்பிட்டு தாரார்னா, அது என் விருப்பம் மட்டுமல்ல, அது அவருடைய விருப்பம். ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் அனுப்பின வார்த்தைகள் பெருமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் தாம் விரும்பின காரியத்தை நிறைவேற்றும்படி அது அப்போ ஒரு வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் இது உருவாக்கணும்னு அவர் விரும்புகிறார். என் விருப்பம் நடைபெறாமல் போகலாம், ஆனால் அப்பா விருப்பம் தடைபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் விருப்பத்தை தடுக்கலாம், அவர் விருப்பத்தை தடுக்க முடியாது. அவர் எதை தீர்மானிக்கிறாரோ அதை தான் வார்த்தையாய் தருகிறார். அவர் தீர்மானித்து ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அதன் நடுவிலே அந்த வார்த்தை முளைக்கும் என்று நம்புறவங்க. ஜீசஸ். ஆமென். இப்போ உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட, நீங்க எனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கீங்க, இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தான்ப்பா இவ்வளோ நிந்தையின் நடுவில், இவ்வளோ நெருக்கத்தின் நடுவில், இவ்வளோ பள்ளத்தாக்கின் நடுவில் கூட நின்று சப்போர்ட் பண்றதுக்கு கூட யாரும் கிடையாது ஆண்டவரே. தனிமையாக தான் நடக்கிறேன் சில பாதையில். இதில் இருக்கிற அநேகர் அப்படிதான், கூட நின்று கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு கூட யாரும் இல்லை, விசுவாசத்தில் தட்டி விடுறதுக்கு கூட யாரும் இல்லை ஆண்டவரே. நான் சோர்ந்து போகும்போது என் கையை பிடிச்சி தூக்குறதுக்கு யாரும் இல்லை, என் கை தளரும் போது என் கரத்தை பிடித்து தாங்குவதற்கு யாரும் இல்லை. தனியாக தான் நடக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வார்த்தை இருக்குது, வார்த்தை இருக்குது. கேட்க பண்ணதை காண பண்ணுவா, கேட்க பண்ணதை காண பண்ணுவா, உரைக்க வச்சதை காண பண்ணுவா, என்ன உரைக்க வச்சதை காண பண்ணுவா. இன்றைக்கு நான் உரைத்ததை பைத்தியமாய் பார்க்கிற அநேகர், அது நிறைவேறும் போது உன் வாழ்க்கையிலே மகிமை வெளிப்படுவதை ரிபாலா ஷதரா பாபா ரிகா பாபா துரா சந்தரா தரா ரேப்ரி ஷியாதரா லிக்ராகா தரியாத ரிபனா ஹந்தராகா ஷியாதரல ராதரே ரிப்ரா கபலா கதரியாதரா. ஹalleluya. அவர் அனுமதித்தது நல்லது. உன்னோடு கூட கர்த்தர் ஒருவரே இருக்கிறார் என்பதை, அவர் ஒருவரே உன்னை நடத்தினார் என்பதை. ஆமென். ஜீசஸ். ஜீசஸ். யாக்கோபை வீட்டில இருந்து பிரிச்சு கொண்டு வந்து தனியா கல் எடுத்து வச்சு படுக்கிற நிலைமைக்கு கொண்டு வர காரணம், யாக்கோபே உன் கூட சிலரை இல்லாம நீ உன்னை தனியா நிற்க வைக்க காரணம், எழுதப்படும் போது இப்படி எழுதப்படும், அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை குறித்து எழுதப்பட போறது இதுதான், அவர் ஒருவரே. நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். வார்த்தை பிடித்து முன் செல்லுங்கள். ஆமென். இந்த வார்த்தையை மட்டும் ஆமென். இந்த பாடலே ஆண்டவர் அது இப்படி தான் கொடுத்தார். இந்த வார்த்தை அப்படி தான் இருக்கும், அவருடைய விருப்பம் நிறைவேறும். ஒரு வார்த்தை எனக்கு அவர் தந்து நம்ப வைக்கிறார்னா, பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம விருப்பத்தை இது அவருடைய விருப்பம். என் விருப்பம் நிறைவேறாமல் தடைபடலாம், ஆனால் அவர் விரும்பினது நிச்சயம் நடக்கும் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வந்து கேட்பாங்க, என்ன ஒன்றை இந்த பாதையில் நடத்துகிறார், உனக்கு இப்படிப்பட்ட வார்த்தை தந்து
உன்னை நடத்துறாருன்னு கேட்டால் சொல்லுங்க, இது அவருடைய விருப்பம். ஆமென். என் வாழ்க்கையில் அவர் விருப்பம் நிறைவேறுதுன்னா இதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தையை பிடித்து கொண்டு முன் செல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கூப்பிடுகிறவனுக்காய் தூரத்தில் நின்று உதவி செய்கிறவர் அல்ல, அருகில் நின்று உதவி செய்கிறவர். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கூப்பிடத்தக்கவர், கூப்பிட்டா பதில் தருகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். என் இருதயம் தொய்யும் போது நான் அவரை நோக்கி. ஆமென். இதுதான் ஒரு தெய்வ பிள்ளையுடைய அழகு. ஆமென். பார்க்குறவங்க சொல்லணும், இவன் எதுனாலும் அவரை தான் கூப்பிடுவான். ஆமென். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவங்களுக்கு எதுனாலும் அவரை தான். இப்படிப்பட்ட அனுபவம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்கிற எந்த சூழ்நிலையும் தலை குனிந்து போக விடவே. ஹல்லேலூயா. ஆமென். 4 பேரை போய் கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட வர்ற அனுபவம் இல்லை. நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டீங்கன்னா 4 பேரை கூப்பிட வைக்க மாட்டாங்க. ஆமென். நம்முடைய தவறே 4 பேரை பார்த்துட்டு தான் அவர்கிட்ட. ஆமென். என் கூட 4 பேர் இருந்தாலும் இல்லாட்டாலும் என் கண்களும் என் கரங்களும் அவரை நோக்கி. ஆமென். 2 கரத்தை உயர்த்தி இந்த அனுபவத்தில் எங்களை அதிகமாக நடத்துங்க ஆண்டவரே. இந்த அனுபவத்தில் எங்களை அதிகமாக நடத்துங்க. இந்த அனுபவத்தில் எங்களை அதிகமாக நடத்துங்க. உம்மை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்க கிருபை. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என் ஆத்துமா, என் ஆத்துமா. ஹல்லேலூயா. நான் நம்புவது உம்மால் இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா, உம்மை தானே என் முன்னே. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து இவ்வளோ நேரம் கர்த்தர் தமது மகிமையினால் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள் வந்தது நல்லதென்று அறியத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளோடு எங்களோடு கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே, அதிகமான வார்த்தைகளை கொண்டு அநேகரை ஆண்டவரை கர்த்தர் தேற்றி நீர், பலப்படுத்தி நீர், உருவாக்கி நீர். நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை விட்டு விடாதபடி எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிட, எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவரீர், ஆண்டவரே, கழுத்துக்கு மேல நீங்க போக விட மாட்டீங்க. ஏற்ற நேரத்தில், டைம் தாண்டாம சரியான நேரத்தில் எங்களுக்காக வந்து உதவி செய்கிற நல்ல தேவநீர் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை சாட்சியா சொல்லணும்ப்பா. இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை என் காதல கேட்க மட்டும் அல்ல, என் வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் வச்சார்னு சொல்லி பிள்ளைகள் மகிமையான சாட்சியோடு வருகிற நாட்கள் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த அனுபவம் ஒரு நாளும் குறையாதபடி என்றென்றைக்கு உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வார்த்தையை பேசி நம்முடைய மகளுக்காய் ஒரு விஷயம் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும், மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். வந்த இணைந்த ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் நிறைவாய் அனுப்புங்க. போகும்போது பிரயாணங்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உடைய சமூகத்தை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இந்த கூடுகை மூலமாய் வந்து எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும், நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான ஊழியக்காரியோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை பிடித்து கொண்டு செல்லுங்கள். பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஆமென்.